Hi friends, welcome to Akka Network. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக்டரைசேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய LCM மாடல் பார்க்க போறோம். இந்த மாடல்ல வரக்கூடிய क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணனும் அப்படினா நமக்கு ஃபேக்டரைசேஷன் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதே டைம்ல அல்ஜிப்ரா மாடல்ல கொடுக்கக்கூடிய क्वेश्चनக்கு LCM எடுப்போம் இல்லையா? அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும். சோ இது ரெண்டு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மாடல்ல வரக்கூடிய क्वेश्चन நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சோ இது ரெண்டுத்துக்குமே ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த வீடியோ பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, டைரக்ட்டா நம்ம क्वेश्चन குள்ள போவோம். First LCM பத்தின ஒரு ஜெனரல் ஐடியா கொடுத்துறேன். சரிங்களா? சோ இப்போ LCM அப்படினா அல்ஜிப்ரா மாடல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பாயிண்ட் எடுத்துப்போம். ஒன்னு ஹையஸ்ட் பவர், அதாவது இப்போ x ஸ்கொயர் x கியூப் இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? இதில் எது ஹையஸ்ட் பவரோ அதை தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா x, அதாவது எல்லாமே ஒரே டேர்மாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரே டேர்மாக வரும்பொழுது என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்கோ அதுக்கு ஆன்சராக எடுத்துக்கணும். இதில் x கியூப் தான் ஹையஸ்ட் பவர், ஸோ x கியூப் ஆன்சராக எடுத்துக்கணும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஆல் டேர்ம்ஸ். இப்போ இந்த மாதிரி எக்ஸாகவே இல்லாமல் டிஃப்ரெண்ட் டேர்மாக கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு x, y, z இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டேர்மாக கொடுத்தாங்கன்னா இந்த டேர்ம் எல்லாத்தையுமே சேர்த்து ஆன்சராக எடுத்துக்கணும். அதுதான் இந்த ஆல் டேர்ம்ன்றதுக்கு மீனிங். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா x, y, z. ஓகேவா? ஒரே டேர்மாக இந்த மாதிரி எக்ஸ்லேயோ அல்லது எல்லாமே ஒய்லேயோ அல்லது எல்லாமே இசட்லேயோ கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது கம்பேர் பண்ணி எதுக்கு ஹையஸ்ட் பவர், எதுக்கு பெரிய பவர் இருக்கோ அதை ஆன்சராக எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி எல்லா டேர்மையும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான மீனிங் இது தான், ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணும்போது புரியும். ஏற்கனவே நான் வீடியோ கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ இதோட பாருங்கள், இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக x ஸ்கொயர் மைனஸ் 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் LCM எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி LCM எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாலே என்ன பண்ணணுமா அதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிடணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? x ஸ்கொயர் மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துலையும் அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை ஆகுது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை ஆகுதோ அங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஃபேக்டரைசேஷன் கொண்டு வந்துடுங்க. ஸோ இதை கொண்டு வந்துட்டாலே போதும், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷனாக கன்வெர்ட் பண்ணிடும். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 கிடைக்கணும். ஸோ என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணலாம்? 1 × 2 1 × 2 = 2 கரெக்டாக வருது. அதே மாதிரி ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 வரணும். ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் யூஸ் பண்ணால் தான் ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 கிடைக்கும். சரிங்களா? அதோட செக் பண்ணிக்கணும் எப்போயுமே. -1 × -2 = 2. அதே மாதிரி -1 -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -3 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர். இப்போ ஃபேக்டரைசேஷன் எப்படி அதெல்லாம் x - 1 x - 2. ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் ஓவர். அடுத்ததாக இதை நாம் அல்ஜிப்ரா ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு இது எழுதலாம் இல்லையா? இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை ஆகுது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு ஃபார்முலா அப்ளை ஆகுது. ஸோ a + b × a - bன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ x + 2 x - 2. ஸோ இதுதான் கன்வெர்ட் பண்ண பிறகு நமக்கு கிடைக்குது. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டு பாயிண்ட்டை அப்ளை பண்ணணும். ஸோ நேராக வர மாதிரி நம்ம எடுத்து எழுதிப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம். x - 1 × x - 2. அடுத்ததாக இதை எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காமனான டேர்முக்கு நேராக வர மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ x + 2 இருக்குது, இங்கே x + 2 இருக்கா? ஸோ கிடையாது, அதை தனியாக வர மாதிரி நம்ம எழுதிக்கணும். சரியா? வேறு என்ன இருக்குது? x - 2 இருக்குது. ஸோ x - 2க்கு நேராக இதை எழுதிக்கலாம். x - 2 x + 2 இதே டேர்ம் தான் எழுதியிருக்கேன், கொஞ்சம் ஆர்டர் மாற்றியிருக்கேன், அதனால் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? எதுக்காக இப்படி இந்த மாதிரி நேராக வர மாதிரி எழுதுறேன்னா அப்போ தான் காமனான டேர்மை கம்பேர் பண்ண முடியும். சரியா? ஸோ x - 1 அப்படின்ற ஒரு டேர்மு இதில் கிடையாது, அதனால் இந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது. x + 2ன்ற டேர்மு இந்த இடத்துல கிடையாது, அதனால் இங்கேயுமே வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை அப்ளை பண்ணுங்களேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். அதாவது ஒரே டேர்மாக இருந்ததுன்னா அதில் ஏதோ ஹையஸ்ட் பவர் அதை எடுக்கணும். அப்படி ஒரே டேர்மாக இல்லைன்னா அந்த மொத்த டேர்மையும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல காமனாக அந்த டேர்ம் இல்லை. ஸோ இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை ஆன்சராக எடுத்துக்கணும். ஸோ x - 1. ஓகேவா? இங்கே பார்த்தோம்னா x - 2 x - 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டேர்ம் தான். பவரை கம்பேர் பண்ணாலும் ரெண்டும் ஒரே பவராக தான் இருக்குது. ஸோ இதையாவது ஒன்று ஆன்சராக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ x - 2
இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம் கிடையாது, ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ அதையே டைரெக்டாக ஆன்சராக எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ ஃபைனலாக எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 2 இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். சரிங்களா? ஸோ இதில் ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் கொடுத்தாங்கன்னா அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா எதாவது அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். இது ரெண்டையும் முடித்த பிறகு என்ன பண்ணால் இந்த 2 பாயிண்ட்டை நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் இது ஒர்க்கு. சரிங்களா? பட் நமக்கு இதில் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் தெரியல அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மூவ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாடலில் வரக்கூடிய அடுத்தடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 அடுத்ததாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம்ஸ்க்கான கான்செப்ட் என்ன? ஹையஸ்ட் பவர் அடுத்தது ஆல் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்பயுமே 2 பாயிண்ட்டு மைண்டில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இதை நம்ம ஃபார்முலாவில் கொண்டு வரும். சரிங்களா? என்ன ஃபார்முலான்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதே ஃபார்முலாவில் தான் அப்ளை ஆகும். சரியா? ஸோ எப்படி கொண்டு வரலான்னு பார்ப்போம். இந்த எக்ஸ் பவர் 4 ரெண்டாக பிரித்து எழுதிப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் 1 இருக்குது, 1 ஸ்கொயர்னு எழுதுனா கூட தப்பு இல்லை. சரிங்களா? எதுவும் வேல்யூ மாற போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபார்முலா கொண்டு வரணும் அப்படின்றதால இந்த இடத்துல ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்களேன், இதை ஏனும் இதை பின்னும் வச்சுக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை ஆகுது. ஸோ அதுபடி பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த மாதிரி கிடைக்கும். இதையுமே நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம், திரும்ப அதே ஃபார்முலாவை உள்ளே கொண்டு வரலாம். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் போடுங்களேன். ஸ்கொயர் போட்டோம்னா இந்த இடத்துலையுமே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை ஆகுது. ஸோ எகெயின் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. சரிங்களா? இந்த மாதிரி பவரில் 4 இருக்குது அப்படின்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம். அதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபார்முலா நமக்கு அப்ளை ஆகும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது மைனஸ் 2ன்னு கிடைக்கணும். ஸோ ஒரு 1 1 ரெண்டுத்துக்குமே மைனஸ் யூஸ் பண்ணோன்னா மைனஸ் 2ன்னு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இதை காமனாக எப்படி அதெல்லாம் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எதெல்லாம், ஏன்னா ரெண்டுமே ஒரே டேர்ம் தானே. சரிங்களா? ஸோ இப்போ கொண்டு வந்து நிறைய எழுதிட்டு நம்ம இந்த 2 பாயிண்ட்டையும் அப்ளை பண்ணோம். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரிங்களா? ஃபஸ்ட்டு வரக்கூடிய டேர்மை நம்ம எடுத்து எழுதுகிறேன். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ அடுத்ததாக என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. அதை எக்ஸ் மைனஸ் 1க்கு நேராக எழுதுவோம். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வேறு எங்கேயுமே இல்லை. ஓகேவா? ஸோ இங்கேயும் வேக்கண்ட்டாக இருக்குது, இங்கேயும் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேக்கண்ட்டாக தான் என்ன பண்ணணும், அதையே டேரெக்டாக ஆன்சராக எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதே ஆன்சராக எடுத்தாச்சு. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 இதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேர்மும் காமனாக இருக்குது. காமனாக தான் என்ன பண்ணோம், ஹையஸ்ட் பவர் எதுக்கு பவர் அதிகமாக இருக்கோ அதை ஆன்சராக எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் இது தான். சரிங்களா? ஸோ இதுவுமே அதே மாடல் தான், எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஃபார்முலா அப்ளை ஆனால் ஃபார்முலா அப்ளை பண்ணணும், ஃபேக்டரைசேஷன் மாடல் தான் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அது இல்லாமல் நமக்கு இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 இதுக்கும் 4x ஸ்கொயர் மைனஸ் 36 இதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவுமே அதே மாடல் தான். சரிங்களா? எல்லா மாடலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுல 2வது மாடலை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுவோமா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2வது மாடல்ன்றதால இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 × -3 என்ன, -6. நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -6 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது -5 கிடைக்கணும். ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 2 × 3 போடலாம். சரியா? 2 × 3 = -6 வராது. ஸோ இதை ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் யூஸ் பண்ணணும். அதே டைமில் ஆட் பண்ணும்போது நமக்கு -5 கிடைக்கணும். சரியா? ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டாலுமே என்ன கிடைக்குது, -5 கிடைக்குது. பட் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது ஃபேக்டர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ வேறு என்ன தான் ஃபேக்டர்னால் வேறு எதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? -6 -5
1 into 6 போட்டு பார்ப்போம் சரிங்களா -6 போட்டு பார்ப்போம் 1 into -6 கரெக்டாக வருது அதே மாதிரி 1ஐயும் -6ஐயும் ஆட் பண்ணோம்னா -5 கிடைக்குது ஸோ இதுதான் கரெக்ட் சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆன்சர் வரலன்னா அடுத்த ஃபேக்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நமக்கு இதுதான் கரெக்ட் ஸோ இந்த ஃபேக்டரை எதனா எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு மாடல் டைப்பில் டேரெக்டாக எடுத்து எழுதிடக்கூடாது மறந்து போய் இது மாடல் 2 ஓகேவா ஸோ 2x² -6x ஓகேவா வேண்டாம் 2x² + x -6x -3 ஓகேவா ஸோ இது ரெண்டுத்துலையும் காமனாக எதை எடுக்கலாம் எக்ஸை நம்ம வெளியே எடுக்கலாம் சரியா எக்ஸ் எடுத்தோம்னா 2x + 1 கிடைக்கும் ஸோ இதே டேர்ம் தான் இங்கேயும் எடுத்துக்கணும் 2x + 1 ஓகேவா ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் -3 யூஸ் பண்ணலாம் 3 யூஸ் பண்ணால் தான் -3 × 2x = -6ன்னு கிடைக்கும் ரைட்டா அதே மாதிரி -3 × +1 என்ன -3 ஸோ இதுவுமே கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல -3 தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இது ரெண்டுத்தில் காமனாக எதை வெளியே எடுக்கலாம்னா 2x + 1 ரிமைனிங் என்ன x -3 ஸோ நமக்கு ஃபேக்டரைசேஷன் கிடச்சிருச்சு அடுத்ததாக இங்கே வரணும் ஓகேவா இது ரெண்டுத்துலையும் பார்க்கும்போது தெரியுது 4 நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம் ஸோ 4 எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் x² -30 சாரி 9 நாள் 36 சரிங்களா இங்கே 9 வரும் ஸோ 4 × x² -3² எதுனா இல்லையா ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்ளை ஆகுது a² - b² ஃபார்முலா அப்ளை ஆகுது ஸோ இதை அப்ளை பண்ணிவிடுங்க 4 × ஃபார்முலா அப்ளை பண்ணால் x + 3 × x - 3 ஸோ இது ஃபைனல் ஆன்சர் ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து 2 பாயிண்ட் என்ன பாயிண்ட் அது ஹையஸ்ட் பவர் ஆல் டேர்ம்ஸ் 2 பாயிண்ட்டை அப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா ஃபஸ்ட்டு இது எழுதிக்கோங்க 2x + 1 x - 3 அடுத்தது இதை எழுதிக்கணும் இங்கே x - 3 இருக்கா எஸ் x - 3 அதுக்கு நேராக எழுதியாச்சு x + 3 4ன்னு இருக்குது சரிங்களா இந்த இடத்துல வேக்கண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி காமனான டேர்ம் இல்லை ரைட்டா ஸோ டைரெக்டாக நம்ம 4 எடுத்துக்கலாம் அடுத்தது காமனான டேர்ம் இல்லை அதனால் அதே பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம் ஸோ 2x + 1 அடுத்தது இங்கே காமனான டேர்ம் இருக்குது பவருமே ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம் ஸோ x - 3 இங்கே காமன் டேர்ம் கிடையாது ஸோ x + 3 ஸோ ஃபைனல் ஆன்சர் இவ்வளோ தான் சரிங்களா ஸோ இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடல் அத்தனையிலுமே ஃபேக்டரைசேஷன் அப்படின்ற கான்செப்டை அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ கொஸ்டினில் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதாவது ஒரு இருபடி சமன்பாடை கொடுத்து இந்த இடத்துல எல்சிஎம் கண்டுபிடிங்க ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு வரணும் சரிங்களா ஃபேக்டரைசேஷன் பண்ண வேண்டியதும் இந்த 2 பாயிண்ட்டும் மைண்டில் இருக்கணும் இது இல்லாமல் அடிஷ்னலாக அல்ஜிப்ரா ஃபார்முலா ஓகேங்களா a² - b² a + b² a - b² இந்த ஃபார்முலாலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் இதை தாண்டி மாடலே கிடையாது ஸோ இதில் கிளியராக இருந்தாலே போதும் இந்த மாதிரி மாடலில் வரக்கூடிய கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ